நீ 40 வருஷமா அரிசி சோறு கோதுமை அப்பம் சாப்பிடவில்லை. வானத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த மன்னாவினால் மாத்திரமே, தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவை மனுஷனுக்கு கொடுத்து அதிசயங்களை காண பண்ணி நடத்தி வந்த நம்முடைய தேவன் இன்றும் அபிதமாய் இந்த ஊழியத்தில் இருக்கிற உங்களையும் நடத்த போகிற மகாபரிய தயவுக்காய் உற்சாகத்தோடு ஒரு கரவோசை எழுப்பி ஒரு அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 40 வருஷமாய் நீ திராட்சை ரசமும் அருந்தவில்லை, மதுபானமும் அருந்தவில்லை. அப்படிப்பட்ட வெறி உனக்கு உண்டாகவும் இல்லை. அப்படியாகி நடத்தி வந்த மகாபரிய தேவன் இனி அதற்கொப்பாய் நம்மை நடத்த போகிற மகாபரிய தயவுக்காய் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு மருத்துவமனைகளில் படுத்து கிடக்கிற பிள்ளைகள், கேன்சர் வியாதியால் அவதிப்படுகிற பிள்ளைகள், முடக்குவாதையினால் முடங்கி கிடக்கிற பிள்ளைகள், குடிவெறி ஆவிகளால் தள்ளாடுகிற பிள்ளைகள், மரண போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள், பிசாசினுடைய கோர பிடிகளில் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கே விடுதலையை பெற்று தேவனை தரிசிப்பார்களாக. பிரசவ வலியில் அவதிப்படுகிற பிள்ளைகள் இன்றைக்கு சுகப்பிரசவத்தை காணும்படி கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பேர் மேலும் புறஜாதிகள் மேலும் இறங்கி வருவதாக. என் நாமத்தை தரித்து நிற்கிற ஒவ்வொரு இடத்திலும் நான் வந்து அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமீன் சொல்லுவோம். கடன்களில் அகப்பட்டு ஆனாலும் சிறையிருப்பு இராதபடிக்கு இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த தேவன் உன் கடன்களெல்லாம் அடைத்து நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்கிறார் கர்த்தர். ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக வற்றாத நீரூற்றுகள் புறப்படும். உனக்கு முன்பாக ஏசாயா 45 கிரியை செய்யும் என்கிறார் கர்த்தர். ஆகவே எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் ஒப்பு கொடாமல் நடத்தி வந்திருக்கிற தேவன் இனியும் உன்னை காத்து நடத்திடுவார். ஹல்லேலூயா. நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். வேலை இல்லாதவர்கள் வேலை பெற்று வாழவும், சிறையிருப்பில் இருக்கிறவர்கள் சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்து தேவனை தரிசிக்கும்படியான ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேசமெங்கும் அனுப்புகிறேன். என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அதிசயங்கள், என்னை நோக்கி கூப்பிடாதவர்களுக்கு அழிவு, சாவு. அவர்கள் மேல் எரிச்சலின் ஆவிகளை அனுப்புவேன். தீர்க்க தரிசனங்கள் கிரியை செய்யும். 3 பங்கு அழிந்தே தீரும் என்கிறார் கர்த்தர். 3 பங்கு ஜனங்கள் அழிந்தே போவார்கள் என்கிறார்கள். சென்னை பட்டணம் ஒளிந்து போகும், மும்பை பட்டணம் ஒளிந்து போகும், கல்கட்டா பட்டணம் ஒளிந்து போகும், இந்தியாவிலே டெல்லி ஒளிந்து போகும். 4 வகையான பட்டணங்கள் பஞ்சத்தாலும் தரித்திரத்தாலும் நிலநடுக்கத்தாலும் உலகத்தினுடைய பேரழிவுகளால் அழிந்து நிர்மூலமாகி ஜனங்கள் கேட்பாரற்று நெல்மணிகளைப் போல் மடிந்து கிடப்பார்கள். வாரிக்கொண்டு போவதற்கு ஒருவரும் வருவதில்லை. இதோ காகங்களையும் இதோ பட்சிக்கும் மிருகங்களையும் அனுப்புகிறேன். ஜனங்கள் குடியேற்றிருப்பார்கள். பட்டணங்கள் வேரோடு சாய்க்கப்படும். விண்ணை தொடும் மாளிகைகள் எல்லாம் மண்ணோடு மண்ணு. இதோ கர்த்தர் கட்டளையிட்டேன், இது ஆகும் என்கிறார். ஒரு சம கையை தட்டுங்க. கிராமப்புறங்களில் இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு உண்டு என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். என் மகனை கொண்டு 25 வருடங்களாக உரைத்த எந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறாமல் திரும்பாது. நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி இதை நடப்பித்தேன், இனியும் நடப்பித்தேன், இனியும் நடப்பிப்பேன் என்கிறார் கர்த்தர். கொடிய வாதைகளையும் கொடிய பஞ்சங்களையும் கொடிய தரித்திரங்களையும்
நான் இதோ அனுப்புகிறேன். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேசம் எப்படி இருந்ததோ அப்படி ஆக கடவுது என்று 25 வருடங்களுக்கு முன்பாக சொன்னது இதோ நிறைவேற போகிறது. எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. அவன் தன் மோத்திரத்தை குடிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை இனி ஏற்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர்நிலைகள் கெட்டு போகும். வாயு மண்டலங்கள் சுவாசிக்க முடியாது. ஒரே நிமிடத்தில் 60 வினாடிகள் ஜனங்கள் நடக்கிற நிலையிலே நிலையற்று நிற்பார்கள், உயிரற்று நிற்பார்கள் என்கிறார் கர்த்தர். உலகம் ஸ்தம்பிக்கும்படியான விசேஷித்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற போகிறேன். சுவாச மண்டலத்தை நான் 1 வினாடி கட்டுகிறேன். ஹல்லேலூயா. 60 வினாடிகள் காற்று ஏங்காது. நான் கட்டி போடுகிறேன். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு இதை செய்கிறேன். சாவில்லாமல் இந்த 1 நிமிடத்தையும் நான் காப்பேன் என்கிறார். ஆமென், 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 அல்லேலூயா. ஜனங்கள் பொம்மைகளை போல் நிற்பார்கள். இதுவே விசேஷித்த தீர்க்க தரிசனம். கைத்தாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடுகிறவன் அப்படியே நிற்பான். அல்லேலூயா. நடக்கிறவன் அப்படியே நிற்பான். கிடக்கிறவன் இருக்கிறவன் அப்படியே நிற்பான். 1 வினாடி. அல்லேலூயா. 1 நிமிஷம். 60 வினாடிகள் பூமி ஸ்தம்பிக்கும்படியாய் ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி உலகம் எங்கோ ஸ்தம்பிக்கும். உற்சாகத்தோடு கைத்தாளம். சிங்கை கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இங்கே கேபியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் இன்று நமக்கு சொல்லுகிறார், மறுபடியும் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நம்ப முடியாத அதிசயங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. நமக்கு எதிர்பாராத அதிசயங்களை நமக்கு செய்ய போகிறார். இப்போ பாருங்கள், உதாரணம் அவர் சொல்லுகிறார். 40 வருடங்கள் பாலைவனத்தில் ஜனங்களை அவர் கூட்டி வந்திருக்கிறார். இந்த 40 வருடத்திலையும் அவருடைய வஸ்திரங்கள், அதாவது உடுத்திருக்கிற உடைகள் அழுக்கடைந்து போகவில்லை, கிழிந்து போகவில்லை, பழசாகவும் போகவில்லை. பழசான தூக்கி குப்பையில் போட்டுருவோம் இல்லையா? ஆனால் 40 வருடம் விசேஷித்தபடியாக அந்த உடைகளை அவர் புதுப்பித்து நடத்தியிருக்கிறார். இப்போ காற்று புழுதி இருக்கும், பாலைவனம்னா புழுதி காற்று இருக்கும்ல. இப்போ இந்த காற்றில் கூட அந்த மணல் துகள்கள் எல்லாம் சட்டையை வெள்ளை சட்டை போட்டிருந்தா அப்படி என்ன ஆகும்? அழுக்கடைஞ்சிடும். அவர் சொல்வார், அழுக்கடையவில்லை.
அப்போ ஒரு அதிசயத்தை அவர் செய்திருக்கிறார் அந்த ஜனங்களுக்கு. அவர் முன்குறித்திருக்கிறார் அந்த ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் வரும்போது டெய்லர் மிஷின் எல்லாம் கொண்டு வரல, ஜவுளி கடையெல்லாம் கொண்டு வரல, இல்லையா? கொண்டு வந்திருக்காரா? ஒருவேளை இந்த உலக ஜனங்கள் யோசிக்கலாம், நம்ம அதிகமான துணிமணிகள் எல்லாம் கொண்டு போகணும் இன்னும் அவங்க நினச்சிருக்கலாம். அவங்க கொண்டு வந்ததெல்லாம் பொன்னும் வெள்ளியை தான் கொண்டு வந்தாங்க, ஆசீர்வாதத்தை தான் சுமந்து கொண்டு வந்தாங்க. அது குறிப்பாக கொள்ளையிட்டு கொண்டு வந்தார்கள். எப்படி கொண்டு வந்தார்கள்? கொள்ளையிட்டு கொண்டு வந்தார். கொள்ளையிட சொன்னது யார்? கர்த்தர் தான் சொன்னார். கர்த்தர் தான் கொள்ளையாடினார். அல்லேலூயா. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலம் ஆண்டவர் சொன்னால் ஒரு வாக்குத்தத்தம். எப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாருன்னா, நீ எகிப்து தேசத்தினுடைய பெண்மணிகளிடம் நான் இஸ்ரவேலின் தேவனை ஆராதித்து வருவதற்கு உன்னுடைய காதணிகளையும் கம்மல்களையும் எல்லாமே நகைகளெல்லாம் கொடுத்துருங்க. இரவல் கேட்க சொன்னார். இரவல் கேட்க சொன்னார். இரவல்னா திரும்ப கொடுக்க வேண்டிய ஒரு பொருள், இல்லையா? இரவல்னா திரும்ப தருவேன், என்னுடைய மறைபொருளை திரும்ப தருவேன், ஆனால் அப்படியே அந்த பொருட்களை நீ கேட்கணும்னு சொன்னார். அந்நாளில், அதாவது எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனங்களை அவர் மீட்கிற நாளிலே இந்த எகிப்திய பெண்மணிகள், இந்த எகிப்திய பெண்மணிகளிடத்தில் இஸ்ரவேல் பெண்மணிகள் கேட்டார்கள், நான் இஸ்ரவேலை தேவனை ஆராதித்து கொண்டு செங்கடல் வழியாக போய் தேவனை ஆராதிச்சுட்டு திரும்ப வந்து உனக்கு தந்துடுவேன்னாங்க. அவங்க எல்லாம் வாரிக்கு வரி கொடுத்தாங்க. இவங்க கேட்டாங்க. அவங்க கொடுக்கும்படியான இருதயத்தை யார் கொடுத்தது? ஆண்டவர் தான் கொடுத்தார். இது ஒரு அதிசயம் தானே? உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. இவங்கள் காற்றையும் காணவில்லை, மழையும் காணவில்லை, ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகள் குடிக்கத்தக்க தண்ணீர்கள் பள்ளத்தாக்கிலே நிரப்பப்படும் என்று சொன்னது போல அவர் பொண்ணு நகையோடு தான் வந்தாங்க, இல்லையா? இரவல் வாங்கிட்டு நம்ம வந்திருக்கிறோம், இன்னைக்கு வர திரும்ப கொடுக்கல. இது அநியாயமாக தெரியலையே பிரதர்? இது ஆண்டவருக்கே அடுக்குமா? அவரே கொள்ளையிட்டு இருக்கிறார், இல்லையா? அவர் சும்மா கையை தட்டுங்க. ஏனென்று சொன்னால், எகிப்து தேசத்தினுடைய அதிபதிகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய உழைப்பை திருடினார்கள், ஆண்டவர் நகையை திருடினார். உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு பேரு, நான் நீதி உள்ள நியாயாதிபதி, நான் நீதியாக நடத்தி செல்லுகிற தேவன். ஒழுங்கா சொன்னா கேட்கலன்னா புடுங்கிடுவாரு. அதே மாதிரி புடுங்கிட்டாரு. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், வெறுமையாய் உன்னை அழைத்து செல்வதில்லை, ஐஸ்வர்ய சம்பத்தர்களாக அழைத்து வருவேன் என்று சொன்னார். அதே போல அழைத்து வந்தார். அல்லேலூயா. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஊழியத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், என் ஜனங்களை நான் ஐஸ்வர்ய சம்பத்தர்களாக வைப்பேன். நானும் தேடி தேடி பார்க்குறேன், ஒரு ஐஸ்வர்யான பார்க்க முடியல. இருக்கிறத புடுங்கிறது இல்லாமல் ஒரு ஐஸ்வர்யான பார்க்க முடியல. எல்லாரும் கடனாளிகள். கடன் இல்லாத ஒருவர் இருந்தால் கையை தூக்கி பாருங்களா, பார்ப்போம் யார் அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்க்கலாம். கடன் இல்லாமல் இருக்கிற ஒருவர் கையை தூக்கி பார்க்கலாம். இப்போ எல்லோரும் கடன் இருக்கேன். அல்லேலூயா. உங்களுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பொன்னையும் வெள்ளியும் கொள்ளையிட்டது உண்டானால் நம்ம என்ன செய்வோம்? இந்த துன்மார்கள் சேர்த்து வைக்கிற பொன்னும் வெள்ளியும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அபகரிக்க போகிறோம். உற்சாகமாக கையை தட்டுங்களாம். அது பூமிக்கு அடியிலே இருந்தாலும் சரி, பூமிக்கு மேலே இருந்தாலும் சரி, அது நம்முடைய ஜீவோலி ஜனங்களுக்கே சொந்தம். ஜனங்கள் எல்லாம் கேட்பாரட்டு செத்து கிடக்கும் பொழுது, பட்டணங்கள் எல்லாம் வெறுமையாக கிடக்கும் பொழுது, ஆஸ்திகளை தேவன் நமக்கு கொள்ளையிட்டு தரப்போகிறார். இது நடக்கும். இன்னைக்கு மட்டும் சொல்வதல்ல, 25 வருடங்களாக சொல்லி வருகிறார் ஒரே தீர்க்க தரிசனம், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்பினா செம்மையா தட்டுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோட கட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்தம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், எத்தனையோ
இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி மதியான வாசிப்போம். எசேக்கியேல் 7:19. அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தங்கள் வெள்ளியை தெருக்களில் எறிந்து விடுவார்கள். அவர்களுடைய பொன் வேண்டாய் வெறுப்பாயிருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்களுடைய பொன்னும் வெள்ளியும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அதனால் இவர்கள் பொன்னும் வெள்ளியை வைத்து தங்களுடைய ஆத்மாவை திருப்தியாக்கப் போவதும் இல்லை, தங்கள் வயர்களை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமே அவர்களுக்கு இடரலாய் இருந்தது. ஒரு சம கையை தட்டலாமா? ஆகவே தேவன் ஒரு மகாபிரிய தேவன். நான் சொல்லுகிறேன், திக்கணங்கோடி என்ற ஊரில் போய் ஒரு சகோதரிக்கு வீடு கட்ட போனோம். இப்போ வங்கியில் கொஞ்சம் நகை அவங்களுக்கு அடகுல இருக்குது. அன்னைக்கு ராத்துக்கு 600 ரூபா தான் கொடுப்பாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, விலையை ஏற்றுறதும் இந்த ஊழியந்தான், விலையை இறக்குறதும் இந்த ஊழியந்தான். சொத்தில் ஏற்றுறதும் இந்த ஊழியந்தான், இறக்குறதும் இந்த ஊழியந்தான். ஏனென்றால் இந்த ஊழியத்தில் கர்த்தர் இருக்கிறார். நான் 100% விசுவசிக்கிறேன். நீங்கள் எப்படி இன்ஸ்டால்மெண்ட்டில்